நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்தன் இருக்காருல்ல, அவர் வந்து காரில் சும்மா 108 அப்படியே சும்மா 110 ஸ்பீடாக வருவார் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. தலைவர் 40 தான் வராரு. வந்த வேகத்தில் தெரியாமல் நம்ம மல்லிக்குட்டி இருக்காங்கல்ல, அதாவது வருங்கால மனைவி அவங்க வந்துன்னு இருக்காங்க கூடவே. சரி அவங்களையும் ஒரு பக்கம் வண்டியில் ஏற்றின்னு வந்துன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க எங்கே போகிறோன்னு சொன்னாலும் லிஃப்ட் கேட்டு வந்தாங்க. ஆனால் இவருக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மல்லிச்செல்லாம் நம்ம செல்லமாச்சே, இவன் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கவனிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஏற்றின்னு வந்துன்னு இருக்காங்க. எங்கே போகணும் மேடம் சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இங்கே போங்க அங்கே போகணும்னு சொல்லிட்டு போயிடுங்க. திடீர்னு வெண்பா குட்டி அங்கே விழுந்துட்டு இருக்காங்க ஓரமாக. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே காரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு பட சடன்னு வேகமாக ஓடுறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே சும்மா திகைச்சு போய் நின்று இருக்காங்க. பயத்தில் ஒரு பக்கம் துள்ளி குதிச்சு ஓடுறாங்க. ஐயோ வெண்பா குட்டி என்னம்மா ஆச்சு உனக்கு, யார் அந்த நல்லது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு போய், மல்லியம்மா வந்துட்டிங்களே என்ன தேடி நீங்கள் வருவீங்கன்னு தெரியும் மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பசி மயக்கத்தில் கீழே வந்து லைட்டாக தலையில் அடிபட்டுக்குதுங்க. பாவங்க என்ன உயிருக்கு போராடினுக்கிற நிலமை மாதிரி ரொம்ப கஷ்டப்படுங்க. உடனே கார்லேருந்து அவர் ஃபுட் வாங்கி வச்சிருந்தா அது எட்டுன்னு வராங்க. இந்தாங்க ஊட்டுங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் இப்போ இந்த வெண்பா சேனல் சொன்னாங்களே அதை வச்சு தான் தெரியும். யார் உங்கள் பொண்ணா? ஆமாம் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மடியில் படுக்க வச்சு சாப்பாடு ஊட்டுறாங்க. ஒரு பக்கம் ரொம்பவே பாசமாக கனிவாக பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வியப்பில் ஒரு பக்கம் அப்படியே வியந்து போகிறாங்க. அவங்க அண்ணன் சொன்னது உண்மைதான். இந்த மாதிரி கேட்டேக்கராக இருந்தால் ரொம்பவே பாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க ரொம்பவே பாசமாக இருக்காங்களே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் திருத்துன்னு முழிச்சுன்னு இருக்காரு. இவங்க நம்ம வாழ்க்கையில் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் வருவாங்களா, இதுக்கு மேலே வராமே போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது இன்னும் நிறைய பிரச்சனையெல்லாம் இவங்ககிட்ட வரப்போகுதுங்க. அப்படி என்னடா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நடந்து போச்சு, போனது போச்சு, வந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட சுற்றின்னு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் நமக்கே ஒரு பக்கம் குழப்பமாக இருக்குது. என்னடா சீரியல் இவ்வளோ இது ஒரு பயமூட்டமாக போயின்னு இருக்கேன், நம்ம வெண்பா குட்டிக்கு எதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. உடனே அந்த பக்கம் வந்து நம்ம அரவிந்தான் ஒரு சுறவழி கிளம்பியது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வண்டியை நிறுத்தி டக்குன்னு எகிரி குச்சி ஓடி வராரு. ஐயோ என் செல்ல மகளே வெண்பா உனக்கு என்ன ஆச்சு, மல்லி என்னடி பண்ண என் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஆமாம் நான் என்ன பண்ணேன், புள்ளியை பார்த்ததுக்கு துப்பு இல்லைனா எதுக்கு உங்களுக்கெல்லாம் புள்ள, நானாவது புள்ளியை கரெக்டாக பார்த்துனது என்னையும் அடித்து விட்டு துரத்தி விட்டீங்கல்ல. பாவம் அந்த பச்சை பிள்ளை இங்கே வந்து மயக்கம் போட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது, சாப்பாடுக்கிட்ட சாப்பிடல, என் மேலே அவள் தான் உயிரை வச்சுருக்கான்னு தெரியல. நானும் அவளை பார்க்க வந்தேன், அப்போ தான் விட்டுக்கலாம்ல, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களோட வன்மத்துக்கு எங்கள் 2 பேரும் பலி எடுத்து பார்க்குறீங்களா, அப்படியெல்லாம் பேசாத மல்லி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து உன் வாழ்க்கை கெட்டு போயிருமோ, உன்னை ரெண்டாவது சொல்லி எல்லாரும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. அதனால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் பார்த்தேன், மற்றபடி உன்னை எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், உன் மேலே நான் உயிரே வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் டைலாக் ஒரு பக்கம் போட்டுன்னு இருக்கேன். இதெல்லாம் பார்த்து அரவிந்தன் ஓ சூப்பர் நீங்கள் தான் அந்த 2 பேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஆமாம் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கோரஸாக கேட்க, பாபு உங்கள் அண்ணன் என்ன தான் மாப்பிள்ளையை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஷாக் ஆகி நின்று இருக்காங்க. என்ன மல்லி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க. உடனே நடந்த கதை சொந்த கதை சோகதை எல்லாமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தன் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனை வந்து இவ்வளோ கஷ்டம் வந்து ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லி உங்களால் தான் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கூட என்னை குத்தி கட்டல, அந்த அளவுக்கு என் மேலே உனக்கு பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன், உங்கள் மேலேயும் மல்லி வெண்பா குட்டி மேலேயும், இது உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு எப்போ புரியுதோ அப்போ தான் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. சரி பாப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.